போலீஸ்காரங்களாம் ஓவராக தான் போயிட்டு இருக்கீங்க சென்னையில். வீடு பக்கமாக வந்துச்சு. அப்போ தான் நான் ஹெல்மெட்டை கழட்டி வச்சுட்டு டேங்கரில் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கிறேன். போலீஸ்காரங்க அந்த நேரமாக பார்த்து பிடிச்சிட்டு நம்ம ஹெல்மெட் போடாமல் வந்ததுக்கு 10,000 ஃபைனு. இல்லை கையில் இருக்க ஏதாச்சும் காசு வச்சு கொடுத்துட்டு நீ எடுத்துட்டு பாப்பா அப்படின்னாங்க. சார் என் கையில் எதுவும் காசு இல்லை சார் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைப்பா இல்லைனா வந்து நீ போலீஸ் ஸ்டேஷன் வண்டி எடுத்துக்க அப்படின்னாங்க. அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி மச்சா ஏதாச்சும் காசு இருந்தால் அனுப்பிச்சுட்றா அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 500 அனுப்பிச்சு விட்டான். சார் இந்த அக்கௌண்ட்டில் ஒரு 500 இருக்குது சார், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு, நாங்கள் அக்கௌண்ட்லலாம் வாங்க முடியாது, எனக்கு ப்ராப்ளம் ஆகிடும், நீ போயிட்டு கேஷ் எடுத்துருவா ஏடிஎம்மில் போய்ட்டு அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வண்டி அங்கேயே விட்டுட்டு பைக் தரல, அங்கேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தே போனோம். போயிட்டு எடுத்துகிட்டு வந்தேன். 500 எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் என் வண்டி எனக்கு கொடுத்தாங்க. ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லி கொடுக்குற கவர்மெண்ட்டு லஞ்சமே வாங்காமல் வேலை செய்யணும்னு சொல்லி கொடுக்கலையா கவர்மெண்ட்டு? போலீஸ்காரங்க நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. டிடிஎஃப் வாசன் அவங்கள எடுத்து இப்போ நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களெல்லாம் பார்த்து தான் இப்போ எல்லாருமே வந்து கெட்டு குட்டிஸ்வராக போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க கேஸ் எடுத்து தான் இப்போ வந்து போலீஸ்காரங்க எல்லாத்தையும் மாற்றுறாங்க இப்போ.